Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. Okay, so இது வந்து உங்களுக்கு REPCO bank ஓட exam level questions இருக்கும். REPCO bank கொஞ்சம் ஈஸியா தான் நமக்கு இருக்கும் சரியா? So மத்த எக்ஸாம் கம்பேர் பண்ணும்பொழுது டெஃபினட்டா எல்லா கொஸ்டினும் போட முடியும். ஸோ ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து லீனியன்ட்டா அட்டென்ட் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் நெகட்டிவ் வரும். அதுலயும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப நியர்பைல நமக்கு இருக்கிற வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த வேரியேஷன்ஸ் வந்து ஏன் வருது அப்படின்ற கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா இங்கிலீஷ் வந்து இட் இஸ் லைக் வெரி ஈஸி. சீக்கிரத்துல நீங்க போட்டுடலாம். ஸோ கான்செப்ட், ஃபோக்கஸ், ஓகே, அண்ட் கான்சென்ட்ரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் நீங்க நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேயா? சரி, ஸோ கோயிங் இன் டு த செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு எரர் ஸ்பாட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். கொஸ்டின் ரீட் பண்ணி எந்தெந்த ஃப்ரேஸ்ல எரர் இருக்குன்ட்டு எரர் இல்லைன்றதை எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு டவுட் வர்றது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் பொழுது புரிஞ்சிடும். சரியா? ஓகே, ஸோ டாக்கிங் அபவுட் த ப்ராப்ளம் ஆஃப் garbage on the city, Mr. Upadhyaya said that the corporation has made Delhi Dalo free. Okay, so இங்க வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க about a problem. ஓகேயா? சரி, so of garbage. ஸோ இந்த குப்பையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல ஆன் த சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஃப்ரேஸ் ஒன்னு நீங்க நோட் பண்ணும். சரியா? ஆன் த சிட்டி, கார்பேஜ்ன்றது உள்ள இருக்கா, இட் இஸ் இன் த சிட்டி. சரியா? யூஸ் பண்ற ப்ரிப்போசிஷனோட மீனிங் வந்து கரெக்டா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆஃப் எதுக்கு, இன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரியணும். ஸோ ஆன் இஸ் சம் வாட் லைக் மேல இருக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க சிட்டி உள்ள இருக்க கார்பேஜ் ப்ராப்ளம் பொழுது யூஸ் பண்ற ப்ரிப்போசிஷன் ஹேஸ் டு பி in. Okay, yeah? So where you have the error in B part. Okay, so next question pola. Next one, we have reduced the heights of the landfill sites by about 20 meters and by 2024 we will flatten them, we said. Okay, yeah? Sorry, he said. Fine. So இங்க வந்து we சொல்லிருக்காங்க, பக்கத்துல ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நார்மலா நம்ம ஹேவ் யூஸ் பண்றோம் அப்படின்னும் பொழுது அந்த டென்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கிராமட்டிக்கல் ரூல்ல பக்கத்துல நம்ம V3 யூஸ் பண்ணுவோமா? V3 யூஸ் பண்ணுவோம் பொழுது என்ன சொல்லணும், ரெடியூஸ்ட் தானே சொல்லணும். ரெடியூஸ்ன்றது இட்ஸ் அ பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ ஸ்டார்டிங்லேயே நமக்கு எரர் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல யூ ஹாவ் த எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, the BJP, which has been in power in Delhi's three civic bodies for 15 years, are looking to win its fourth consecutive term in the poll scheduled on December 4. Seri. So, if a பேசுற subject another BJP. Okay, so இப்போ இந்த BJP பார்ட்டியை பத்தி பேசும்பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விச் யூஸ் பண்ணிருக்காங்களா, ஒரு பர்சன் சொல்லல, ஒரு பார்ட்டியை சொல்லியிருக்காங்க. அப்போ ஹேஸ் பீன், ஏன் ஹேஸ் பீன், சிங்குலரா நமக்கு சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதனால ஹேஸ் பீன் இன் பவர். எப்போ டெல்லிஸ் 3 சிவிக் பாடிஸ்லயும் 15 இயர்ஸா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க, ஆர்ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த பிஜேபின்றது வந்து சிங்குலர்னு இங்க வேர்ப் யூஸ் பண்ணிட்டு அங்க எப்படி நம்ம ஆர் சொல்ல முடியும்? ஸோ என்ன சொல்லலாம், இட் இஸ் லுக்கிங் டு வின். ஸோ டூ பக்கத்துல பேஸ் ஃபார்ம் இருக்கு, ப்ரொனவுன் யூஸ் பண்ணும்பொழுது இட்ஸ் ஃபோர்த் கான்சிக்யூட்டிவ். ஓகேயா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பாருங்க, நம்மளுக்கு ஆன் என்ற ப்ரிப்போசிஷன் இருக்கா, எதுக்கு சொல்லியிருக்காங்க, ஆன் டிசம்பர் 4th. ஓகே, எக்ஸாக்டா உங்களுக்கு டேட் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது டேட்டோ மந்தோ யூஸ் பண்ணும்பொழுது ப்ரிப்போசிஷன் நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம்ல. எங்க எரர் இருக்கு, சி பார்ட்ல யூ ஹாவ் த எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, so next question பார்க்கலாம். When asked about CM Arvind Kejriwal's demand of putting the pictures of Hindu deities on currency notes, Mr. Gupta said it had exposed the CM's hypocrisy. Okay, so இங்க வந்துட்டு when யூஸ் பண்ணிருக்காங்க, எப்போ அவங்க பேசியிருக்காங்கன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. Okay, so what is Hindu deities பாத்தீங்கன்னா, it is talking about Hindu gods. Okay, so hypocrisy is talking about என்ன சொல்றது, ரொம்ப பாசாங்கதனம் பண்ணி ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல. ஸோ அதை பத்தி பேசும்போது சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ்ல பாருங்க, அவர் சொல்லியிருக்காரு, அவர் வச்சிருக்க டிமாண்ட் பத்தி பேசியிருக்காங்க. the pictures of ஒரு நவுன் இருக்கு, அப்புறம் நவுன் ப்ரிப்போசிஷன் பக்கத்துல. அடுத்து எதை பத்தி, ஆன் கரன்சி நோட்ஸ் பேசியிருக்காரு. ஸோ மிஸ்டர் குப்தா என்ன சொல்லியிருக்காங்க, said it had exposed the CM's hypocrisy. Okay, so you don't have any error here, which is fifth part of your sentence. Next one. The Modi government gave Delhi so many important projects, including Eastern and Western Peripheral Expressway, to help reducing pollution in the city. Okay, so normally namakku இந்த மாதிரி help or let, okay, get, okay, help இந்த மாதிரி word இல்லாட்டி had sooner இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு பக்கத்துல நீங்க யூஸ் பண்றது it has to be
V1 ஓகேயா சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க reducing ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப என்ன வந்திருக்கணும் நமக்கு reduce தான் கரெக்டான ஆன்சர் ஓகேயா to help reduce pollution in the city so where you have the error in the fourth part so option 4 is your answer so next question போலாம் next one நமக்கு fillers கொடுத்திருக்காங்கல்ல so fillers பார்க்கும்பொழுது நம்ம வந்து first sentence நல்லா அனலைஸ் பண்ணணும் சரியா so grammar எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் sentence ஓட மீனிங் ரீட் பண்ணும்போது அப்படியே புரியுற மாதிரி இருக்கணும் ஓகே so அதுக்கு நிறைய பிராக்டிஸ் நீங்க பண்ணி இருக்கணும் ஓகே so நமக்கு ரெப்கோன்றதுனால கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் so ரீட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க ஓகே சாக்ஷி dash one son and one daughter ஓகேயா சோ இங்க வந்து what it is talking about ஒரு singular subject இருக்கா ஓகே சோ அப்ப have நமக்கு கண்டிப்பா வராது அடுத்து is one son and one daughter ன்னு சொல்ல முடியாது அந்த ஒரே பர்சன் எப்படி சொல்வீங்க சோ அவங்க பத்தி பேசும்பொழுது has so இந்த verb வந்து it qualifies this person okay so அப்ப வந்து சாக்ஷி has what she has what ஒரு son இருக்கு ஒரு daughter இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்ட்டு சொல்ல வராங்க next question okay so he did not eat dash rice okay so several அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்துல உங்களுக்கு plural தான் கொடுத்திருக்கணும் plural nouns தான் யூஸ் பண்ணிருக்கணும் இங்க rice சொல்லியிருக்காங்க ஓகேயா so இன்னொன்னு பாத்தீங்கன்னா he did not eat rices ன்னு கூட நம்ம சொல்ல மாட்டோம் okay so must கொடுத்திருக்காங்க நம்ம பொழுது did not eat வந்து இங்க நமக்கு verb வந்துருச்சு அப்போ என்ன வந்திருக்கணும் he did not eat not ன்னு சொல்லியிருக்காங்க any rice ஓகேயா so ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ சாப்பிடல எதுவுமே ரைஸே எடுத்துக்கலான்றத இங்க மீன் பண்ணிருக்காங்க நம்ம பொழுது நாட் ஈட் எனி ரைஸ்ன்றது தான் கரெக்டா நம்ம சொல்ல முடியும் ஸோ கேன் யூஸ் பண்றீங்க இட்ஸ் மோடல் வேர்ப் பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரணும் நோ யூஸ் பண்றது வந்து அந்த நெகேஷன் நம்ம சொல்றோம் சரியா ஸோ எனி நம்ம பொழுதும் நெகட்டிவான ஒரு விஷயத்தை தான் சொல்றோம் ஸோ இங்க ஆல்ரெடி இட் இஸ் யூஸ்ட் ஸோ எதுவுமே சாப்பிடல எந்த ரைஸுமே எடுக்கல நம்ம பொழுது இதை நம்ம மீன் பண்ணி சொல்ல முடியும் நெக்ஸ்ட் ஒன் So we are not predicting our sessions, but we are projecting a period of pronounced weakness. Okay. So இப்போ இங்க not கொடுத்துட்டாங்கன்றதுக்காக இது நெகட்டிவ் ஆயிருமான்றது ஒரு கேஸ் நெக்ஸ்ட் வந்து but யூஸ் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கேஸ் வரும் நம்ம பார்த்திருக்கோமா we are not predicting a recession but we are projecting a period of pronounced weakness அப்படின்னு சொல்லியிருக்காங்க so this is positive right so அவங்க வந்து predict பண்ணல but then ஒரு weakness is a negative pronounced weakness is a negative fine so இங்க always அப்படின்னும் பொழுது எப்பவுமே ஒரு விஷயத்தை பண்றோம்னா சொல்லலாம் ரெகுலரா பண்றோம் அப்படின்னும் பொழுது வழக்கமா ஒரு காரியத்தை பண்ணும்போது இங்க நம்ம சொல்லலாம் okay so willing to do ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னும் பொழுது உறுதியா ஒரு விஷயத்த கண்டிப்பா இது நடக்க போகுது நம்ம டெஃபினட்டா நடக்கணும்ல அதுக்கு இன்னொரு சினோனிம் வந்து சர்டனா நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல சோ அதுக்கு இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம் சோ ஆல்ரெடி அங்க நம்ம நெவர் யூஸ் பண்ணும்பொழுது இங்க நம்ம யூஸ் பண்ண முடியாது சோ ஃபிஃப்த் ஆப்ஷன் நம்ம கண்டிப்பா எலிமினேட் பண்ணலாம் பிகாஸ் இங்க வந்து சொல்லும் பொழுது ஒரு வீக்னஸ்ன்ற வேர்ட் ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சு ஓகே சோ இப்போ நமக்கு எந்த வேர்ட் வந்து இந்த விஷயம் ரிசர்ஷன் பத்தி நம்ம யூஸ் பண்ணும்போது சொல்லலாம்னா உறுதியா சொல்றத பத்தி ப்ரொஜெக்டிங் பத்தி சொல்லும் பொழுது ஆப்ஷன் 4 தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்ப என்ன சொல்லலாம் we are certainly projecting a period of pronounced weakness so இன்னொரு விஷயம் என்ன இருக்கு நமக்கு அங்க ஒரு helping verb இருக்கு so அது பக்கத்துல v3 v4 or adjectives யூஸ் பண்ணலாம்ல so projecting இருக்கு so இத வந்து குவாலிஃபை பண்ணி நம்ம முன்னாடி யூஸ் பண்ணும்பொழுது என்ன யூஸ் பண்ணுவோம் v4 ing பக்கத்துல நம்ம adverbs யூஸ் பண்ணலாமா so certainly நம்ம சொல்லலாம்ல so எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுலயும் கிளாஷ் வரும் இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவா நமக்கு சொல்லுது இது வந்து உறுதியா பேசுறத சொல்லுது so அப்படி இருக்கும்போது fourth ஆப்ஷன் தான் நம்ம எடுக்க முடியும் next question okay so the score was small enough dash Shafali Verma made it look smaller okay so இந்த questionல smallக்கும் smallerக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சாலே நம்ம சொல்ல முடியும் சரியா okay so next is what இந்த இடத்துல small smaller ஓகேயா இந்த இடத்துல வந்து and but so such because so இதெல்லாம் நமக்கு கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் so ரீசன் நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரியா so இப்போ சொல்லும் பொழுது and சொல்றீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே சிச்சுவேஷன்ஸ் தான் நமக்கு இருக்கணும் ஓகேயா so but சொல்லும் பொழுது இப்படி இருந்துச்சு பட் நான் ஸ்டில் ஐம் டூயிங் இட் பொழுது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம சொல்றோம் so சொல்லும் பொழுது you're talking about some reason நான் இந்த மாதிரி ஆனதுனால இப்படி so let's do this அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல இப்படி ஆயிருச்சு so we'll make a change அப்படின்னு சொல்றதுக்கு so such ன்னு சொல்லும் பொழுதும் somewhat reason determine பண்ற மாதிரி சொல்லலாம் because வந்து எக்ஸாக்ட்டா இந்த so மாதிரியே நீங்க யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும் இங்க நமக்கு என்ன தேவை smaller ஓகேயா so smaller நம்ம சின்னது smaller நம்ம
சிறியதுன்னு சொல்லுவோம். அதாவது when you're comparing with things you use ER. ஓகே, so comparative degreeல தான் smaller சொல்வீங்க, smallest எப்போ சொல்வீங்க, superlative degreeல சொல்வீங்க. so comparison பண்ணும் பொழுது ரெண்டு விஷயம் நம்ம பொழுது நம்ம comparative, more than 2 நம்ம பொழுது நம்ம superlative போய் smallest இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமா. ஓகே, so இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் ஸ்மாலா இருந்த ஸ்கோர் வந்து நெக்ஸ்ட் கம்பேரிசன்ல வந்து he made it to look smaller நம்ம பொழுது என்ன யூஸ் பண்ணலாம், பட்ன்றத யூஸ் பண்ண முடியும். ஓகேயா, சோ பார்த்து அந்த கனெக்ட் பண்ற வேர்டை யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரே கேஸ் நமக்கு ரெண்டு பக்கமும் இருக்கணும். ஓகே, சோ இங்க என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. The Gramin Kaushal Yojana offers skill training to candidates dash a rural background. Okay, so இவங்களுக்கு ஒரு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்றாங்க டு கேண்டிடேட்ஸ் டேஷ் அ ரூரல் பேக்ரவுண்ட். ஸோ ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னும் பொழுது இங்க டூ, இங்க பை, இந்த ரூரல் பேக்ரவுண்ட் அவங்க தான் செய்ய போறாங்கன்னும் பொழுது நீங்க பை சொல்வீங்க. ஓகே, டூ ரூரல் பேக்ரவுண்ட்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்குற விஷயத்த சொல்ல போறீங்க. த்ரூனா அந்த வழியா நீங்க பண்றது, இது அதுக்கு மேல பண்றது. ஃப்ரம்னா அந்த ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு, அங்க இருந்து வந்தவங்களுக்கு. ஓகேயா, சோ அவங்க வந்து வில்லேஜ் ஆர் ரூரல் ஏரியால இருந்து வந்திருக்காங்க நம்ம பொழுது ஃப்ரம்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ யூல் ஹாவ் அ டை வேர்ன்னு பாத்தீங்கன்னா டூவா இல்ல ஃப்ரம்மா அப்படின்றது இருக்கலாம். ஓகேயா, ஸோ கேண்டிடேட்ஸ் டு அ ரூரல் பேக்ரவுண்டா இல்ல ஃப்ரம் அ ரூரல் பேக்ரவுண்ட்னா பாத்தீங்கன்னா ஃப்ரம் எங்கிருந்து வராங்க. ஓகேயா, ஸோ ஒரு விஷயம் எங்கிருந்து வருது அப்படின்னும் பொழுது அப்படி இருக்கவங்களுக்கு தான் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்க போறாங்கன்னு சொல்லும் பொழுது யாருக்குன்னு சொல்ல முடியும், ஃப்ரம்ன்ற ப்ரிப்போசிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ சர்டன் கேசஸ்ல நமக்கு டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேயா, எங்கிருந்து அந்த இடத்துல இருந்து வரவங்களுக்கு அப்படின்னும் பொழுது ஃப்ரம்ன்ற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So it is wrongly spelled. Okay, so sometimes it will be inappropriate also. So spelling first check பண்ணுங்க, அடுத்தது inappropriate இல்லையான்னு check பண்ணுங்க. ஏன்னா வந்து first எடுத்தோன்னா spellingலே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா time waste பண்ண வேண்டாம். Okay, so experts opine that it is not that deposit growth has fallen materially, but that credit growth has risen in the last few quarters. Okay, so எங்க error இருக்கு, obvious உங்களுக்கு doubt வந்து இங்க வந்திருக்கும், பட் இங்க வந்து தெளிவா இருக்கும். டி தான் வந்து ஸ்பெல்லிங் எரர் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதான் ஆன்சர்ன்ட்டு. ஆக்சுவலி ஒப்பீன் இஸ் வாட், கருத்து சொல்றது தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு வேர்டும் இருக்கு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் சொல்லும் பொழுது. ஓகே, ஸோ இங்க வந்து மெட்டீரியலி எல்லாமே ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. டெபாசிட் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்க என்ன வந்திருக்கணும் நமக்கு, குவார்ட்டர். ஓகேயா, சாரி few quarters. ஓகே, சரி. ஸோ அப்போ நமக்கு எங்க எரர் இருக்கு, இட் இஸ் இந்த பார்ட் டில தான் நமக்கு எரர் இருக்கு. ஸோ பார்த்து போடுங்க, இந்த இடத்துல ஏ வரணும், ஓ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி லெட்டர்ஸை வந்து செக் பண்ணும், கொஞ்சம் டெப்த்துக்கு செக் பண்ணும். சரியா, டியூரிங் த பேண்டமிக் owing to lower economic activity credit growth. ஓகே, வாட் இஸ் த ஸ்பெல்லிங் ஆஃப் கிரெடிட், என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா தான் நமக்கு எக்ஸாம்ல வரும். was on the lower trajectory. So over here what is the correct spelling, it is EDIT. ஓகே, ஸோ ஏ வரக்கூடாது, இ தான் நமக்கு கரெக்ட் ஆனது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நமக்கு, ஆப்ஷன் சி which is 3. ஓகே, நெக்ஸ்ட் question. The reason is the deleveraging that has happened in corporate India over the years, wherein most corporate have been able to cut down on their debt level and improve their credit profiles, Mr. Sitaraman states. Okay, so first each and every spelling, corporate spelling error illa, their debt level fine angiyum illa, and improve their credit profiles. Okay, so எல்லாமே நமக்கு கரெக்டா தான் இருக்கீங்க. have corporates கொடுத்திருக்காங்க, have கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து கிரெடிட் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்திருக்காங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ ஆல் ஆர் கரெக்டா நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Analysts have also pointed to deposit rates not going up as another reason for lower deposit growth. So இது வந்து ஸ்பெல்லிங் செக் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி தான் இருந்திருக்கணும். ஆக்சுவலா டெபாசிட் பத்தி பேசும்போது எப்படி ரேட் வரும், என்ன வரும், ரேட். ஓகே, ஸோ டெபாசிட் ரேட்ஸ் இதை தான் inappropriate நமக்கு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Urban
demand appears robust and rural demand, which was muted, has also started enquiring some strength recently. Okay, so இங்க வந்து rural demand பத்தி பேசும்பொழுது அதுக்கு ஒரு verb யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. robust இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் ரூரலை பத்தி பேசியிருக்காங்க. urban and after that rural. ஸோ இங்க என்ன சொல்லலாம், has also started enquire பண்றாங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்களை சொல்ல முடியும். அப்போ dash some strength recently, have acquired. Okay, enquiring கிடையாது, it is acquiring. Okay, acquiringக்கும் என்கொயரிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது என்கொயர் பண்றோம்னு சொல்லலாம். அக்வயர் இஸ் யூர் டேக்கிங் சம்திங். ஓகே, நம்ம ஏதோ ஒரு விஷயங்களை எடுத்துக்கிறோம். ஸோ சம் ஸ்ட்ரென்த் ரீசெண்டா எடுத்திருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ டி பார்ட்ல யூ ஹாவ் த எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பேராஜம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெப்கோல வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பேராஜம்பிள்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சேம் வேர்ட்ஸ் தேடுங்க, அப்புறம் வந்துட்டு பேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. கடைசியில் இன்ட்ரோடக்டரி எதுன்னு பார்த்து ஃபாஸ்டா போட்டுடலாம். சரியா? ஸோ போட முடியுன்ற கான்செப்ட் மைண்டோட தான் நம்ம பேராஜம்பிள்ஸை அட்டென்ட் பண்ணணும். ஓகே, பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கனாலே கண்டிப்பா அதுல ஒரு ட்விஸ்ட் நமக்கு வந்து நின்னுரும். ஓகே, ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா போடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதனால கண்டிப்பா போடலாம். Okay, so 6 people were killed and several injured in an exchange of fire on the Assam-Meghalaya boundary early on Tuesday morning. Okay, so ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. Okay, 6 people வந்து இறந்து போயிருக்காங்கன்றாங்க. Okay, ஏதோ ஒரு ஃபயரிங் நடந்திருக்கு, அசாம் மெகாலயோட பவுண்டரியில நடந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் த என்கொயரி கமிஷன் ஹேஸ் பீன் ஆஸ்க்ட் டு சப்மிட் இட்ஸ் ரிப்போர்ட் வித்தின் 3 months. Okay, so இதை பத்தின என்கொயரியா இருக்கும்னு நினைக்கிறேன். Okay, so next one. 5 of the dead were residents of a nearby village while 6th was a Assam forest guard. Okay, சரி, so இங்க வரையும் பார்க்கும் பொழுது 6 peopleல ஃபர்ஸ்ட் 5 people வந்துட்டு யாருன்னு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் இங்க 6th person யாருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபயரிங் பண்ணியிருக்காங்கன்றதுல இறந்து போனாங்கன்னா அப்ப ஏ அதுக்கப்புறம் சி வர வாய்ப்பு இருக்கு இல்ல, பிகாஸ் எவ்வளவு பேர், 6 பேர், 6ல 5 என்ன ஆயிருக்காங்க, ஒன்னு வந்து ஃபாரஸ்ட் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். The Assam government also decided to hand over the investigation to a central investigation agency. So இந்த அசாம் கவர்மெண்ட் வந்து அவங்க பார்டர்ல தானே நடந்தது, ஸோ ஒரு சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு இதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ன்றதை யோசிச்சுட்டு இருந்திருக்காங்கன்றாங்க. ஆல்சோ டிசைடட், அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட், an Assam government statement said an investigation by a retired judge of the Guwahati High Court had been ordered into the firing between. Okay, so between something has to be told, right? So என்ன சொல்லலாம் இந்த இடத்துல? ஓகே, ஸோ இந்த இடத்துல சென்டென்ஸ் வந்து இட்ஸ் ஆஃப் broken. சரி, the incident reportedly took place when the forest party attempted to stop a truck. Actually இந்த ஃபயரிங் ப்ராசஸ் ஏன் நடந்தது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ attempted to stop a truck, ஒரு ட்ரக் வந்து ஸ்மக்லிங் அவுட் இல்லீகல் டிம்பர். ஸோ இந்த வுட்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க, கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறத அந்த ட்ரக்கை நிறுத்தி இருக்காங்க. அப்போதான் இந்த ஃபயரிங் நடந்திருக்கு அப்படின்றது சொல்றாங்க. The incident reportedly took place எப்போன்ட்டு the incident இங்க அதோட என்கொயரி பத்தி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Assam forest officials and unknown miscreants. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், கல்பிரிட்ஸ் ஒரு கிரிமினல்ஸ் பத்தி பேசும்பொழுது மிஸ்கிரெயின்ஸ் சொல்லலாம். அட் முக்ரோ in the Jirinding police station limits in West Karbi and Long district. ஓகே, சரி, ஸோ இங்க வந்து எங்க அந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்வீன் யூஸ் பண்ணும்பொழுது எதுக்கு நடுவுலன்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ இங்க ஆண்ட்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் அசாம் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் அன்னோன் இவங்க 2 பேரும் அந்த ட்ரக் நிற்கும் பொழுது அந்த கான்வர்சேஷன் நடக்கும் பொழுது இருந்திருக்கும்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ தட் இஸ் அ டவுட் கேஸ். ஃபைன். ஸோ இப்போ அடுத்த சென்டென்ஸையும் வாசிச்சிடலாம். இன்னும் ஒன்று இருக்கு. when the truck was stopped. So what is the clue here? இங்க வந்து stop a truck, a truck. ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the truck கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ a truck நீங்க சொன்ன பிறகு the truck நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்ல முடியும்? இது வந்து ஒரு ட்ரக் அப்படின்றத சொல்லி பேசுறோம். இங்க தன பொழுது இந்த ட்ரக்கை பத்தி தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம தன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், அந்த ட்ரக். ஓகே, சரி, அப்போ இங்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. when the truck was stopped, பாருங்க அந்த சீக்வென்ஸ் அப்படியே இருக்கு. stop the forest personnel were geared. Okay,
Okay, இது எப்படி pronounce பண்ணனும்னா route. Okay, by unknown miscreants who resorted to violence. Okay, இது வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க. ஓகேயா, சோ வந்து அவங்க சுத்திட்டாங்கன்றது சொல்லலாம்ல. சோ அதுக்கு தான் வந்துட்டு route அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் தான் இது வரப்போகுது. அப்போ F அதுக்கப்புறம் ஹெச்ன்னு சொல்லலாமா? சோ இதெல்லாம் தனித்தனியா போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எதெல்லாம் நம்ம பேர் பண்ணியிருக்கோன்றத தனியாக நம்ம போட்டுக்கணும். ஓகே, ஸோ எதெல்லாம் முடிஞ்சிருச்சு? இது ரெண்டும் நம்ம பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஏ முடிஞ்சிருச்சு, சியும் நம்ம பேர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன போடலாம்? இப்போ நம்ம கையில் ஜி இருக்கு. ஜி சொல்லும் பொழுது இந்த இ பிட்வீன் இந்த பர்சன் அஃபிஷியல்ஸ் அண்ட் அந்த கிரிமினல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னனா, அப்போ இது புரோக்கனா இருக்கிறத இங்க தான் சேர்க்க முடியும். இங்க எல்லாமே நம்ம இன்ட்ரோடக்டரியா தான் இருக்கு. அப்போ இ அதுக்கப்புறம் ஜி வரும்ன்றதையும் பேர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நவ் வி ஹேவ் பி அண்ட் டி. ஸோ பி என்ன விஷயம் சொல்றாங்க? த என்கொயரி கமிஷன் ஹாஸ் பீன் ஆஸ்க்ட் டு சப்மிட் இட்ஸ் ரிப்போர்ட் வித்தின் 3 months. ஓகேயா, டி என்ன சொல்றாங்க? த அசாம் கவர்மெண்ட் ஆல்சோ டிசைடட் டு ஹேண்ட் ஓவர். அப்போ ஆல்ரெடி ஒரு என்கொயரி பண்ண ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண பிறகு இன்னும் ஆல்சோ நம்ம அடிஷனலா ஒரு விஷயத்த செய்யறோம்னு சொல்லலாமா? இங்க ஆல்சோ கொடுத்துருக்காங்கல்ல. சரி, அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? பி அண்ட் டி வரும்ட்டு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் அ பேர். ஓகேயா, ஸோ இது எப்படி நம்ம சீக்வென்ஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பஸ்ஸை நிறுத்துறதுக்கு இது வந்து கில் பண்ணிருக்காங்கன்றத சொல்றதுக்கு சொன்னோமா? ஏன்னா ஏ இருந்தது, இ வந்துட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்போ அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? என்கொயரி கமிஷன் எப்படி மாத்தி ஐ மீன் இன்னொருத்தவங்க கிட்டயும் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு. ஸோ இதுல இன்ட்ரோடக்டரி எதுவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏசி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபயரிங் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். பேசின பிறகு நம்ம என்ன சொல்லலாம்? இதோடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க எடுக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபயரிங் நடந்திருக்கு. ஒரு மூவி மாதிரியே யோசிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபயரிங் நடக்குது. நெக்ஸ்ட் அந்த என்கொயரிய பத்தி ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றத பத்தி பேசுறாங்க. வேற நம்ம பிடி வரும்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்லலாம்? An Assam government statement said an investigation by a retired judge, okay, so has been ordered into the firing between Assam forest officials and unknown miscreants. ஓகே, ஸோ இந்த என்கொயரி ரிப்போர்ட்ல வந்து இந்த விஷயங்களை பண்ண சொல்லிட்டு இவங்க பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க ஒரு ஜட்ஜ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இ அண்ட் ஜி வரும்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்ல முடியும்? ஆப்வியஸ்லி இட் இஸ் எஃப் அண்ட் ஹெச். ஓகேயா, ஸோ இந்த சீக்வென்ஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் போட்டுட்டீங்கனாலே எக்ஸாமில் நம்ம நல்லா பண்ண முடியும். சரியா, ஸோ இதை கரெக்டாக பாருங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபயரிங் நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? அசாம் கவர்மெண்ட் செட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பை அன் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் குவஹாத்தி ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு அசாம் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் அன்னோன் கிரிமினல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அவங்கள அந்த லிமிட்ஸ்ல தான் அந்த சண்டை நடந்திருக்கு. ஓகே, ஸோ சண்டை நடந்திருக்குன்னும் பொழுது என்ன சொல்லலாம்? the enquiry commission has also asked to submit its report within 3 months. ஸோ அந்த 3 months பிளஸ் இன்னொருத்தவங்களையும் அந்த விஷயத்த சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லியிருக்காங்கன்னும் பொழுது அடுத்து என்ன பண்ணலாம்? the incident reportedly என்ன பண்ணிருக்கு? took place when the அந்த ட்ரக்கை நிறுத்தும் பொழுது அதை ஸ்மகிள் பண்ணிட்டு போகும்பொழுது நடந்திருக்கு. ஸோ அந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்ணும் பொழுது அவங்க சுத்து வளைச்சு அந்த இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொல்றாங்க. ஸோ அப்படியே மூவி சீக்வென்ஸை நீங்க யோசிச்சாலே நம்மளால சொல்ல முடியும். ஓகேயா, சரி. ஸோ இங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? ஃபிஃப்த் சென்டென்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இட் இஸ் இ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஃபோர்த் இஸ் டி. எய்த் is last and it is H. Okay, first sentence is A and second is C. Okay, சரி. So let's move on to the next question. So next question என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு க்ளோஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் டெஸ்ட் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. சரியா, ஸோ இந்த பிளாங்கோடய ரீட் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்ற ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். ஓகேயா, சரி. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி on Tuesday said that the dash of new job dash in the private and government sector in cities and villages had reduced the dash of youth to mitigate and they were able to play their role dash the development of their area. So இது வரையும் நீங்க 4 blank பார்த்துட்டீங்க. சரியா, what is mitigate is to reduce. Okay, mitigation நான் சொல்லி கொடுத்திருப்பேன்ல. ஸோ நார்மலா ஸோ mitigate பண்ணணும்னா reduce பண்ணணும். ஸோ இது வரையும் you have 4 blanks. ஸோ என்ன சொல்ல வராங்க?
மோடி வந்து கொண்டு வந்திருக்க ஒரு விஷயத்துல இந்த நியூ ஜாப் கான்செப்ட் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ பிரைவேட் கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஹேட் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு டு மிட்டிகேட் தே வேர் ஏபிள் டு பிளே சம்திங். ஓகே, ஸோ ஒரு விஷயத்த கொண்டு வரதை பத்தி பேசியிருக்காங்க. சரி, ஸோ இப்போ மேல நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்? ஓகே, கொடுத்துருக்காங்க ஆர்டிகல். ஸோ யூ நீட் அ நவுன். ஓகே, ஸோ என்ன யூஸ் பண்ணலாம்? Possibility, accountability, responsibility, accessibility and availability. Okay, so accountability is either accounting related இருந்தா சொல்லலாம். Possibility is you're in a dilemma, may happen அப்படின்னு பேச சொல்லலாம். ரெஸ்பான்சிபிலிட்டினா அவங்களோட டியூட்டிஸ் அண்ட் அவங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சசிபிலிட்டினா என்ன கொண்டு வரத்துக்கு என்ன வந்து பண்ண முடியும்னு பேசுவீங்க. அவைலபிள் இஸ் வாட் எவர் இஸ் தேர். ஸோ இங்க வந்து பேசுற கான்டெக்ட்ல அவங்க அந்த ஜாப், அந்த நியூ ஜாப்ஸ் பத்தி பேசும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுல ஆல்ரெடி ஒரு வாட்டி ரீட் பண்ணா உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு நான் சொன்னேன்ல. ஸோ அந்த க்ளூ என்னன்றதை சொல்றேன். Mr. Modi said possibility of new jobs. So where this line is there? கீழே இருக்கா? ஸோ இதை மேலே உட்காந்து எது வரும் அப்படின்ற டயலமால யோசிச்சுட்டு இருந்தோம்ல. ஸோ கீழே வந்து அதோட பாயிண்டே இருக்கு. அப்போ யோசிக்கவே தேவையில்லை, ஆப்ஷன் 1 தான் ஆன்சர்னு போட முடியும். புரியுதா? ஸோ இதுக்காக தான் ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணுங்க அப்படின்றத எப்பவுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ Tuesday said that the possibility of new jobs dash in the private and government sector. Okay, so 22nd வந்து இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. நீங்க பார்க்குற பிளாங்க்கும் இங்க கொடுத்துருக்க நம்பரும் சேமா இருக்கான்னு. சம்டைம்ஸ் வேற ஏதாவது ஒன்று வச்சு நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். சரியா? ஸோ அதுக்கான ஆன்சரும் அந்த இதுல இருக்கும். நம்ம போட்டுட்டு வந்துட்டோம்னா நெகட்டிவா போயிடும். ஓகே, சரி. ஸோ டேக் இன் கன்ஃபியூஷன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லே அவுட் அண்ட் கிவன். வாட் இஸ் லே அவுட்? ஒரு விஷயத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டயக்ராம் போட்டு இப்படிதான் பண்ண போறோம்னு சொல்றாங்கல்ல, அதுதான் அதோட லே அவுட். ஓகே, ஸோ அவுட்டர் ஸ்கெட்ச் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து 22ndல என்ன போட முடியும்? பாசிபிலிட்டி ஆஃப் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டார். ஓகேயா? ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so in important, interest, impotent, focus and compulsion. What is impotent? இதுக்கு மட்டும் தான் மீனிங் தெரியாது. பவர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு impotent அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? சரி, ஸோ அப்போ 23க்கு நமக்கு என்ன வரும்? இங்க had reduced the dash of youth. Okay, had reduced the what? Compulsion, had reduced the compulsion of youth to reduce and they were able to play. So அவங்களோட கம்பல்ஷனை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா பண்ணணும்ன்றத ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இம்பார்ட்டன்ட், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இந்த சென்டென்ஸ்ல நமக்கு போட முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 5 போட முடியும். ஸோ கம்பல்ஷனை கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? Okay, so compulsion of youth, the mitigate and they were able to play their role on, in, to, from, at. Okay, play their role in the development of their area. So அந்த பர்டிகுலர் ஏரியால அவங்க டெவலப் பண்றாங்கன்னா ஆன்னா மேல சொல்லுவோம்ல, ஃப்ரம்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சென்டென்ஸ்ல சொல்லும் போது சொன்னேன், எங்க இருந்து வருது அந்த விஷயம் அப்படின்னும் பொழுது நம்ம ஃப்ரம் ரூரல் பேக்ரவுண்டா சம்திங் நம்ம பார்த்தோம். ஓகேயா? ஸோ எங்க இருந்து வருது அப்படின்னு பேசும்பொழுது, ஸோ இங்க என்ன சொல்லலாம், அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம பொழுது என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவீங்க? இட் இஸ் ஆப்வியஸ்லி 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது? ஓகே, so next one is 25 ல நம்ம போட போறோம். So we have to read. Has dash of the government's Roger Mela employment fair. Okay, Roger Mela is what? Employment fair. Prime Minister Narendra Modi on Tuesday distributed over 71,000 dash letters to new recruits. So it's a new recruitment. Okay, அப்ப அதுக்கேத்த வேர்ட் தாங்க நமக்கு வரணும். ஓகே, ஸோ வயா எப்படி அவர் ரெக்ரூட் பண்ணியிருக்காரு? வயா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் போடலாம். 25 and 26. ஸோ 25ல இங்க என்ன வரணும்? ஆஸ், லாஸ்ட், காஸ்ட், ரூல், பார்ட், லீட். ஓகேயா? என்ன வரணும்? ஆஸ் பார்ட் ஆஃப்
ஓகே, இந்த பர்ட்டிகுலர் ஸ்கீம் இருக்குல்ல, ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமுக்கு ஒரு பார்ட்டா இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ as பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் ரோஜர் மேலா எம்ப்ளாய்மெண்ட் ஃபேர், இவர் மோடி வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ரெக்ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்து போடுங்க. சரி, அரேஞ்ச்மெண்ட், அச்சீவ்மெண்ட், டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட். ஆல்ரெடி இந்த இடத்துல டெவலப்மெண்ட் இந்த ஏரியால வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்க வேர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் தூக்கி போட்டுறக்கூடாது. ஆக்சுவலா எங்க என்ன கொடுத்துருக்காங்க, நியூ ரெக்ரூட்ஸ். நியூவா ரெக்ரூட் பண்றது என்னன்னு சொல்லுவாங்க, அப்பாயின்மெண்ட் தானே சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், 71,000 appointment letters to new recruits. ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ addressing the second round of the fair. Okay, addressing the second round of the fair, where 71,000 new central government recruits dash given. Okay, so was, where, have, are, has. So இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும், recruits. So என்ன சொன்னாங்க, 71,000 new சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட்ஸ்னும் பொழுதே வாஸ் வராது, ஹேஸும் நமக்கு வராது. ஸோ இங்க வந்து நமக்கு என்னதுல பேசியிருக்காங்க, நார்மலா இந்த டியூஸ்டே மார்னிங் நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லலாம், வேர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ வேர் கிவன். ஸோ V3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேஸ், ஹேவோட கிளாஷ் வரலாம், பட் டென்ஸ் வந்து செக் பண்ணிட்டு அந்த டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ புதுசா ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகே, சரி. ஸோ இங்க வந்து என்ன சொல்லிட்டேன், were given joining letters dash 45 locations across the country. So were given joining letters at, in, on, off, to. Okay, so act னும் பொழுது அந்த பிளேஸ்லயே கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ இங்க என்ன சொல்லலாம், given joining letters in 45 locations across the country. ஸோ இங்க வந்து நார்மலா ஒரு லார்ஜர் ஏரியாவை பத்தி பேசியிருக்காங்க. ஓகேயா? அட் நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம், ஸோ எக்ஸாக்ட் பிளேசஸை பத்தி பேசும்போது சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு 45 லொகேஷன்ஸ்ல வந்து அக்ராஸ் த கண்ட்ரி தேவ் கிவன் பொழுது நம்ம இன் தான் யூஸ் பண்ண முடியும். சரியா? ஒரு விஷயத்த குறிச்சு பேசுறீங்கன்னா ஆஃப் சொல்லலாம். இங்க ஆஃபுக்கான வேலை கிடையாது, ஆன். இது ரெண்டுத்துல மைட் பி யூ வில் ஹேவ் அ கிளாஷ். பட் நம்ம வந்து அக்ராஸ் த கண்ட்ரின்னு பேசும்பொழுது நம்ம அந்த கண்ட்ரி முழுவதும் கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது நம்ம இன் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, so next one is what Mr. Modi said, possibility of new jobs in dash. Okay, possibility of new jobs in dash the government and private sector is continuously increasing. Okay, so 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, in 2 இது வராதுல. ஸோ 2 நம்ம சொல்ல முடியாது, நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், அமாங்கன்னும் பொழுது மோர் தென் 2 நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இதையும் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, சரி. ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் நியூ ஜாப்ஸ் இன் போத் த கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டார் இஸ் கண்டினியூஸ்லி இன்க்ரீசிங். ஸோ திஸ் இஸ் பாசிபிள். பிட்வீன்னா அதுக்கு நடுவுலன்னு நம்ம சொல்ல முடியுது. ஓகேயா? இதுவும் சரி அதுவும் சரின்னு பேசும்பொழுது போத் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. பிட்வீன் பொழுது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்குன்னு சொல்லலாம். இங்க ரெண்டுமே இருக்குன்னும் பொழுது 3. ஸோ கேர்ஃபுல்லா ப்ரிப்போசிஷன்ஸை படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ எப்போ நம்ம அமங் யூஸ் பண்ணுவோம், எப்போ போத் யூஸ் பண்ணுவோம், எப்போ பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ போத்னும் பொழுதும் 2 தான், பிட்வீனும் பொழுதும் 2 தான். ஓகே, ஸோ போத்னு சொல்லும் பொழுது இதுவும் இருக்கு இதுவும் இருக்கு. சரியா? பிட்வீனும் பொழுது இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறத பத்தி பேசுவோம். ரீசனிங்ல கூட இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற, பிட்வீன்ல இருக்க மிடில் நம்பர்னு கேட்கும் பொழுது நம்ம போடுவோம்ல, ஸோ நடுவுல அப்படின்றத வச்சு. ஸோ இந்த வார்த்தையை நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். More importantly, these opportunities are emerging for the youth in dash own cities and villages. Okay, so என்ன வரும், in their cities. Okay, so நிறைய பேர் தான் ரெக்ரூட் பண்ணாங்க. So opportunities are emerging சொல்ல பொழுது என்ன சொல்லணும் நம்ம, ஆப்வியஸா there. So pronoun தான் அங்க நமக்கு எதிர்பார்க்கறாங்க. Okay, so இங்க வந்து own cities. So you have a noun also. So there யூஸ் பண்ணும்பொழுது நம்ம noun தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? Okay, so let's move to the next question. Next question பார்க்கும்பொழுது you have comprehension. சரியா? ஸோ comprehension question பார்க்கும்பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கும் ரெப்கோ பேங்க்ல. ஸோ மோஸ்டா ஸ்டோரி பேஸ்ட் வரலாம். ஓகே, ஸோ ஸ்டோரியா ஜாலியா உட்காந்து படிங்க. படிச்சுட்டு ஆன்சர் கண்டிப்பா உங்களால போடக்கூடியதா தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியை நம்ம கண்டிப்பா படிக்க போறோம். ஸோ படிக்கும்பொழுது இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ டோன்ட் குவிட் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை கேட்டு பாருங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்களே சொல்றீங்க. ஓகே, ஸோ யூ வில் கெட் some knowledge also. So once upon a time there were 3 brothers.
okay, today were all very clever and one day decided to make a fortune by using their powers of reasoning and logic. Okay, so இது நார்மலா நான் வந்து ஒரு ஃபினான்ஸ் பேஸ்ட் அந்த மாதிரி ரிலேட்டடா இருந்ததுன்னா கொஸ்டின்ல இருந்து டைரக்டா போயிட்டு இருப்பேன். சரியா? ஸ்டோரி பேஸ்ட் ஈஸியா இருக்கணும் பொழுது எதுக்காக கொஸ்டின்ஸ்ல போய் ஹிண்ட்ஸ் எடுக்கணும்? இதை நீங்க படிச்சு தான் ஆகணும். ஏன்னா சீக்வென்ஸ் நமக்கு நல்லா தெரியணும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தடை இங்க ஃபாலோ பண்றேன். ஓகே, சரி. ஸோ அப்போ 3 brothers இருக்காங்க. டுடே வேர் ஆல் வெரி கிளெவர். அவங்க எல்லாருமே கிளவரா இருப்பாங்க. ஒன் டே டிசைடட் டு மேக் அ ஃபார்ச்சூன். ஓகேயா? ஓகே, பை யூசிங் தேர் பவர்ஸ் அண்ட் ரீசனிங் லாஜிக்ஸை வச்சு நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ஃபார்ச்சூன் பண்ணணும், ட்ரெஷர்ஸ் கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க. ஸோ ஆஸ் தே வாக் டு த நியரஸ்ட் சிட்டி டு லுக் ஃபார் ஒர்க், தே சா சம் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த மட் ரோட். ஓகே, ஸோ அங்கே வந்து சில ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ ஆஸ் தே ஸ்டுட் லுக்கிங் அட் த மார்க்ஸ், மர்ச்சன்ட் கேம் ரஷிங் டுவர்ட்ஸ் தெம். ஸோ இது பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒருத்தர் ஓடி வராரு. அப்போ டிட் யூ see anyone go by this road? ஓகே, யாரையா பார்த்தீங்களா? He asked in panic. Okay, so பயந்துட்டே அந்த விஷயத்த கேட்டிருக்காங்க. The first brother. Okay, so 3 brothersல first brother, he looked closely at the foot at the prince and said yes, a large camel. Okay, அவர் ஆக்சுவலி அவங்க வந்துட்டு பார்த்திருக்க விஷயம் என்னது? பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட் தான் பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்க லாஜிக், அவங்களுடைய இதெல்லாம் வச்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்க? எஸ், a large camel ன்னு சொல்லிட்டாங்க. Next, the second said the camel could see with only one eye. ஓகே, அந்த கேமலால ஒரு கண்ணு தான் பார்க்க முடியும்ன்றத ரெண்டாவது ஒருத்தர் சொல்லியிருக்காரு. தேர்ட் பர்சன் வந்து who had been looking further down the road said the camel was carrying a woman and a child on its back. ஓகே, ஸோ 3 பேரும் 3 விஷயத்த கோட் பண்ணிட்டாங்க. Now the merchant was furious and shouted, you have kidnapped my wife and children. ஓகே, ஸோ இங்க வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு? இவங்க 3 பேர் தான் அந்த ரீசன் சொன்னதுனால அவங்க தான் கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஓகே, so come with me to the king. The brothers could not get to reason out. The 4 men ended up in the king's court. Okay, so அவங்களால ரீசன் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு கடைசியில they went to the court. So அந்த king's court போகும்பொழுது the king said after he had, okay, so it's like over here, right? The brothers could not get to reason out. The 4 men ended up in the king's court. The king said after he had heard the entry story, அவங்க எப்படி உள்ள வந்திருக்காங்கன்ற ஸ்டோரி கேட்ட பிறகு, ஓகே, ஸோ இஃப் யூ 3 claim to be so clever, let me set a task for you. ஸோ நீங்க கிளவர் தான்னா நான் ஒரு டாஸ்க் வைக்கிறேன் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ here the story begins. So just hear it. So I will place before you a wooden box which will be locked. Okay, so you will have to tell me what it contains without looking inside. Okay, so ஒரு wooden box குள்ள என்ன இருக்கும்ட்டு the 3 brothers agreed and soon the king's men placed before them a taut wooden box firmly shut. Okay, so அந்த wooden boxல உங்களால எதையும் பார்க்கவும் முடியாதுல. so அந்த மாதிரி ஒரு பாக்ஸ அவங்க வச்சிருக்காங்க. The first brother said immediately it was something round inside. ஏதோ ரவுண்டா இருக்குன்ட்டு. செகண்ட் செட் இட் இஸ் அ பொமக்ரனட். ஓகேயா? தேர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? an unripe pomegranate added the third. ஓகே, ஸோ எல்லாரும் வந்து இந்த மாதிரி விஷயத்த 3 பேரும் சொல்லியிருக்காங்க. ஸோ the box was opened and indeed inside there was an unripe pomegranate. The king now asked them for an explanation. So how come you're saying that it is a pomegranate? அப்படின்னு கிங் கேட்டிருக்காரு. The first man said when your servant was bringing the box I heard something rolling inside. ஓகே, ஸோ அவங்களோட ரீசனிங் பாருங்க, என்ன ஏதோ சுத்திட்டு இருக்குன்னு. ஸோ தட் மென்ட் தேர் வாஸ் அ ரவுண்ட் ஆப்ஜெக்ட், இட் இஸ் லைக் இன்சைட். ஓகேயா? ஸோ த செகண்ட் மேன் செட் ஐ சோ யுவர் சர்வெண்ட் கமிங் ஃப்ரம் த pomegranate orchard. ஸோ இட் இஸ் அ பிளேஸ் வேர் அந்த ட்ரீஸ் ஆர்ச்சர்ட்ஸ் இருக்கிற place. Okay, next என்னன்னா, so I knew he had placed a pomegranate in the box. So and this is not the reason for the pomegranate, so it had to be an unripe one. Okay, so அப்பதான் எடுத்துட்டு வந்திருப்பாரு. so அதனால அது கிட்டு போயிருக்கும்னு சொல்ல முடியாதுல. okay, so commented the last brother. so இதுலயே புரிஞ்சுச்சா? next, the king had now witnessed the brothers powers of observation and was curious to know how they had discovered about the merchant's wife and child being on the camel's back. so இதை நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்க, பட் எப்படி வந்து கேமல் இவங்கள தான் தூக்கிட்டு போச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணீங்கன்றத கிங் வந்து he wanted to know. okay, so அவங்க வந்து கேக்குறாங்க மர்ச்சன்டோடைய ஒய்ஃப்லாம் இப்படி இருக்காங்க.
Okay, the footprints we saw were large ones. Okay, it was not a human or a footprint mari illa அப்படின்றத வச்சு, so I deduced it was a big camel that had passed that way, said the first brother. Okay, so அதை வச்சு அவங்க judge பண்ணியிருக்காங்க. The camel had gazed on only one side of the road. So what a clue, right? So இங்க வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் gaze பண்ணியிருக்குன்னா அது ஒரு பக்கம் தான் அதால பார்க்க முடிஞ்சிருக்கும்ன்றதுக்காக it is one eyeedன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Okay, so next is like said the season, so I know it was one eyed. Okay, and I saw the footprint of a woman and a child where the camel had sat down to rest. So அது உட்கார்ந்த பிறகு எழுந்து உட்கார்ந்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த footprints வந்து மதர் சைல்டோட footprints இருந்திருக்கத third brother பார்த்திருக்காங்க, which meant they were on the camel's back. The king, now convinced of their cleverness, appointed the three brothers as ministers in the court. So அவங்க இந்த ப்ரிடிக்ஷன் பண்ணி ஃபார்ச்சூன் வேணும்னு யோசிச்சுட்டு இருந்ததுக்கு இந்த ஹெல்ப்பை வந்து அவங்க ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க, ரைட்? ஓகே, ப்ரிடிக்ஷன். ஸோ அதனால கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த கிங்கோட இதுலயே வந்து மினிஸ்டர்ஸா தே வேர் அப்பாயிண்டட். ஸோ யூ ஆர் வெரி கிளியர் அபவுட் த ஸ்டோரி. இப்போ ஆன்சர் பண்ண போற கொஸ்டின் எல்லாமே டப்பு டப்புன்னு நம்மளால போட முடியும். இதை படிக்காம நீங்க இங்கே ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு ஸ்டோரி பேஸ்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, மற்ற பேராகிராஃப்னா பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டோரி எல்லாம் உட்காந்து படிக்காம கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க வேண்டாம், டைரக்டா ஸ்டோரியை தரோவா படிச்சிருங்க. ஓகே, சரி. ஸோ how did the second brother arrive at the conclusion that the camel could see with only one eye? So this was discussed, right? So என்ன விஷயம், the grass on only one side of the road was eaten. It's true, right? So அதனால தான் அதை வச்சு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். ஸோ he took a guess கிடையாது, he saw the camel pass by. இதெல்லாம் நமக்கு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். So why did the merchant take the three brothers to the king's court? So எதுக்காக கூட்டு போனாங்க? The confused to having kidnapped his wife and child. He found them acting very strange. He thought they were, read all the lines, okay? So sometimes you'll have twist அதுக்காக. He thought they were responsible for his missing wife and child. They found their observation hilarious and wanted them to narrate to the king. So in the option வராது 4. The king had heard about the clever brothers and was not looking out. So fifth also is வராது. The confused to having kidnapped his wife and okay, so இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் சொல்றாங்க. he found them acting very strange ன்னு சொல்லியிருக்காங்க. he thought they were responsible. so இந்த இடத்துல அவங்க தான் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க, you have kidnappedன்றது தானே சொல்லியிருந்தாரு. அப்ப என்ன ஆன்சர்னு சொல்லலாம், நம்ம ஆப்ஷன் 3 தான் நமக்கு ஆன்சர். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one. So why did the three brothers come to the city? So எதுக்காக இந்த சிட்டிக்கு வந்திருக்காங்க? They had an appointment with the king? No. Okay, so next one, they were in search of a merchant's wife and child? No, this was என்ன சொல்றது, ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்த ஒரு இன்சிடென்ட். ஓகே, so they wanted to earn a living in a king's court? No, they were in search of work where put their skills to use. They came in search of their lost camel. So it is obviously fourth option. They were in search of a work wherein could put their skills, அவங்களோட லாஜிக் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸை போடுற மாதிரி ஒரு ஒர்க்கை தேடி வந்தாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து இந்த ஸ்டோரி பேஸ்டா இருக்குன்னா யூ கேன் அட்டெண்ட். ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஒன் ஆஃப் த பிரதர்ஸ் saw the king's servant came out from the pomegranate orchard. So this is true, right? Okay, so next one, one of the brothers saw the camel carrying a lady along with the child on its back. So மூணு பேருமே பார்க்கல, ஆக்சுவலா it was a prediction, right? So false ன்னும் பொழுது இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா, ஓகே, so next question போலாம். Why did the king challenge the three brothers with a task? So he wanted to see if they would pass the test in order to be ministers in his court. Illati, he wanted to show them off to the ministers. He wanted to put their reasoning skills to the test, and he wanted the merchant to witness their cleverness. Okay, okay. So இங்க வந்து fourth option வராதா? He wanted to put their reasoning skills to test. So அவங்க வந்துட்டு இந்த விஷயம்லாம் கேட்ட பிறகுதான் அவர் ஆமா ஓகே ஸோ ப்ரொசீட் பண்ணுங்க, இந்த டாஸ்க் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஹி வாண்டட் டு புட் தேர் ரீசனிங் ஸ்கில்ஸ் டு டெஸ்ட். ஸோ அந்த டாஸ்க் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பேனிக். ஸோ பேனிக் இஸ் வாட், ஃப்ரைட்னிங், பயப்படுறத பேனிக் சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? ஸோ இங்க ஆப்போசிட் கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அப்போ
காமா இருந்தா நம்ம பேனிக் ஆக போறது இல்ல. ஓகே. ஸோ ஃப்ரைட், ஸ்கேர், ஆங்ஷியஸ், வரிட் இது எல்லாமே பயப்படுறதுக்கு நம்ம சொல்ற ஒரு வேர்ட் which is a synonym of panic. Okay. Next one. Next one is what task did the king to the three brothers on their arrival to the court? So என்ன வந்து task கொடுத்தாங்க? He asked them to reveal the content of a wooden box that he placed before them. The task of handling the day-to-day affairs of the state. He asked them to explain the select of the reasoning ability. So it is only option 1. Okay, so இந்த task தான் கொடுத்திருந்தாங்க. Next one. So which of the following sentence is true of the brothers? So எது வந்து true ஆ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. They were fortune tellers. No. So they were responsible for kidnapping the merchant's wife and child. Okay, so next is they used logic in order to determine the contents of the wooden box. So C தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, which one is true கேட்டிருக்காங்க. So obviously is only C. Okay, so பாக்கி எதுவுமே வராதுல்ல. ஸ்டோரி கிளியரா கவனிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் சொல்ல முடியும். The king appointed the three brothers as ministers to this court because the ministers in this court were not intelligent கிடையாது. He was in awe of bringing up. No, they were in search of a job. They were ill treated by the merchant. He was assured of their cleverness. So which is fifth option. So அவருக்கு டாஸ்க் கொடுத்து it was proved, right? So he was assured. கண்டிப்பா இவங்க வந்து தெளிவா இருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சதுனால தான் he has appointed. Okay, next one. So what is orchard? Okay, so அந்த trees அவர் pomegranate எடுத்துட்டு வந்தார்ல, so அந்த land of trees இருக்கிற place தான் orchard சொல்லுவோம். So similar ஆன meaning கேட்டிருக்காங்க. So land where அந்த trees எல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு என்ன சொல்லலாம்? copse ன்னு சொல்லிட்டு சொல்லலாம், which is option 2. Barren ground is wasteland. Okay, so bank நமக்கு தெரியும். So இந்த மாதிரி விஷயங்களை eliminate பண்ணிருங்க. Desert is like எதுவுமே இல்லாத ஒரு இடம். ஓகேயா? So scalp அப்படின்னா ஒரு ஸ்டீப்பான வேல ட்ரீஸ் அண்ட் இது இருக்கிறது. ஸோ லேண்ட்ல இருக்குது அப்படின்னும் பொழுது அதை இதான் சொல்ல முடியும். சிமிலரான மீனிங் கேட்டிருக்காங்க. ஆர்ச்சிடுக்கு சிமிலர் மீனிங் இஸ் காப்ஸ். ஓகே, ஸோ செஷன் வந்து கம்ப்ளீட்டாக கவனிச்சிருந்தா நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் நிறைய விஷயங்களை கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னொரு செஷன் வி ஆர் எண்டிங் இட் நவ். ஸோ ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.